இந்தியாவில் சமீபமாக பேசப்பட்டு வருகிற ஒரு முக்கியமான விஷயம் காமன் சிவில் கோட், பொது சிவில் சட்டம். இந்த பொது சிவில் சட்டத்தை குறித்து பிரதமர் மதச்சார்பற்ற பொது சிவில் சட்டம் காலத்தின் கட்டாயம் அப்படின்ட்டு 15ஆம் தேதி நடந்த சுதந்திர தின உரையில் மோடி பேசியிருந்தார். ஆனால் இது அவர்களுடைய கோர் அஜெண்டா. ஆர்டிகிள் 370 ஒப்ளிகேஷன், ராமருக்கு கோயில் கட்டுறது, காமன் சிவில் கோட், இது ஒரு ப்ரொக்ளமேஷனாகவே, பிரகடனமாகவே அவங்க எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 2012-13 சொன்னாங்க. 14 ஆட்சியில் இப்போ 2 விஷயங்களை அவங்க அமல்படுத்திட்ட போது எஞ்சிய ஒன்றே இருக்கிறது பொது சிவில் சட்டம். இந்த பொது சிவில் சட்டத்திற்கு ஏன் இப்போ தேவை அப்படின்னு பார்த்தா, ஆர்எஸ்எஸ் மோகன் பகாவத் தலைமையிலான அந்த அமைப்பும் அதனுடைய ஆர்கனைசர் இந்த பத்திரிகைகள் சித்தாந்த ரீதியாக மோடி மீது நம்பிக்கை முழுவதும் இழந்து விட்டாங்க. மோடியினுடைய தனித்துவமான அடையாளம் 2024 தேர்தலில் எதிரொலித்தது. இவருடைய இந்த கட்சியை தனி ஆவர்த்தனம் செய்வதற்கு மோடி, அமித்ஷா, நட்டா கூட்டணிகள் முடிவு செய்த போது அதை முறியடித்தது எலெக்ஷனுடைய ரிசல்ட்டு. 240 முடங்கி போனார்கள். தற்போது இந்த நிலையில் ஆர்எஸ்எஸ்ஸை குளுமைப்படுத்துவதற்கு, சமாதானப்படுத்துவதற்கு, ஒட்டுமொத்தமாக சாந்தியை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயல்கிறார்கள், குறிப்பாக மோடி. அதனால தான் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கூட நாங்கள் இந்த ஹார்ட்கோர் ஹிந்துத்துவாவில் இருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க பிரச்சாரம் செய்தது. 110 முறைக்கு மேல் முஸ்லிம்களுக்கு மீது பிரச்சாரத்தில் வெறுப்பை விளைவித்ததாக அமெரிக்காவினுடைய ஏஜென்சி நேற்று முன்தினம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பொது சிவில் சட்டத்தை ஆதரிக்க வேண்டிய நிலை கட்டாயத்தில் இது காலத்தின் கட்டாயம் என்று சுதந்திர தின கொண்டாட்டத்தில் மோடி பேசினார். இப்போ மோடி ஒரு விஷயத்தை பேசினா மோடியோடு இல்லை. 272க்கு அவங்க 32 சீட் ஷார்ட்டேஜி, அவர்களே இவர் திருப்திப்படுத்தணும். இந்த சூழ்நிலையில் அவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய என்டிஏ அலைன்ஸில் யாரெல்லாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடைய தலைமையில், அதே மாதிரி பீகார் முதல்வர் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம், முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன் ஷிராக் பஸ்வானுடைய லோக் ஜன்சக்தி, இந்த கட்சிகள் பொது சிவில் சட்டத்திற்கு உடனடியாக ஆதரவு தெரிவிக்க மறுத்துட்டாங்க. ரொம்ப முக்கியமான செய்தி. அதில் தெலுங்கு தேசம் என்ன சொல்கிறாங்கன்னா, தெலுங்கு தேசத்தினுடைய பேச்சாளர் நம்மோடு பேசுகின்ற போது, அதாவது ஸ்ரீ கிருஷ்ண தேவராயலு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், பொது சிவில் சட்டம் தொடர்பான விவரங்கள் வெளிவரும் வரை தெலுங்கு தேசம் கட்சியின் நிலைப்பாட்டை இறுதி செய்ய போவதில்லை என்று தெரிவிச்சிட்டாரு. ஏன்னா விஜயவாடாவில் முஸ்லீம் தலைவர்களை சந்தித்த திரு நாயுடு, நான் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் உங்களுக்கு எல்லா சேவைகளும் செய்வேன், எப்போதும் இந்த தெலுங்கு தேசம் டிடிபி மைனாரிட்டிகளுக்காகத்தான் பாடுபடும், எல்லோருக்கும் இணக்கமான ஒரு நிலையை பாடுபடும் என்று சில நாட்களுக்கு முன் பேசிய தகவலோடு கட்சியினுடைய பொதுச் செயலர் லவ் ஸ்ரீ கிருஷ்ணாவுடைய தேவராயலுடைய இந்த பேட்டி தெலுங்கு தேச கட்சியின் நிலைப்பாடை உறுதி செய்திருக்கிறார். இது எல்லாரிடத்திலையும் கேட்டு எடுக்கக்கூடிய முடிவை தவிர நாங்கள் ஒன்றும் ஆதரவு கொடுக்க முடியாதுன்ட்டு தெளிவுபடுத்திட்டார். நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் என்னன்னா, பிற மாநிலங்கள் மற்றும் எல்லா மத தலைவர்களுடைய ஒருமித்த கருத்தை கேட்காத பிறகுதான் பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய நிதிஷ் பாட்டினுடைய அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் கேசி தியாகி தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, கேசி தியாகி என்ன சொன்னாருன்னா, 2017 ஆண்டே சட்ட ஆணையத்திடம் நாங்கள் இந்த பொது சிவில் சட்ட சம்பந்தமான கருத்தை மேற்கோள் காட்டியிருக்கிறோங்கிறது அதையும் அவர் சுட்டி காட்டிட்டு, சிறுபான்மையினர் உட்பட அனைத்து மதங்களின் சம்மதத்தை பெறாமல் பொது சிவில் சட்டத்தை திணிக்க எடுக்கப்படும் எந்த ஒரு முயற்சியும் மத சுதந்திரத்திற்கான அமைப்பு சட்டம் அளித்துள்ள உத்தரவாதத்தின் மீதான நம்பிக்கை குறைக்கத்தான் வழிவகுக்குன்னு நிதிஷ்குமார் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தார். அதையும் இப்போது சுட்டி காட்டப்படுகிறது. அதே மாதிரி தலித் அமைப்பின்
மிக முக்கியமாக லோக் ஜன்சக்தி என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய சிராக் பஸ்வான், ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன் என்ன சொல்கிறாருன்னா, நாடு முழுவதும் உள்ள பல்வேறு கலாச்சாரம், மொழிகள் மற்றும் பிராந்திய வேறுபாடுகள் கொண்ட அனைவரையும் எப்படி ஒரு குடையின கீழே நீங்கள் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்படி ஒரு சூழல் ஏற்படுகின்ற போது நாடு முழுவதும் சட்டப்பேரவைகளுக்கும் மக்களவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் பாரதிய ஜனதாவினுடைய ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் லோக் ஜன்சக்தி கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. அது ஏற்கனவே வேறு. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அண்மையில் நடத்தப்பட்ட உயர்நிலை ஆலோசனை கூட்டத்திலும் கூட இந்த இரு கட்சிகளும் ஆதரவு வழங்கினாங்க. ஆனால் என்டிஏவின் மற்றொரு கூட்டணியான சிவசேனாவினுடைய ஷிண்டே பிரிவு பொது சிவில் சட்டத்திற்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ரெண்டுக்குமே அவங்க ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. நாட்டின் பல முரண்பாடுகள் தான். ஆனால் ஹிந்து சமூகம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அவற்றில் ட்ரைபல் கம்யூனிட்டி, மலையின மக்கள், பிற்படுத்தப்பட்ட ஓபிசிகள், தலித்துகள், ஏராளமான சாதிகள் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான சாதிகளும் லட்சக்கணக்கான சடங்குகளும் உண்டான இந்த ஹிந்து சமூகத்தை இவர் எப்படி ஒருமைப்படுத்த போகிறார் என்பதுதான் பலருடைய கேள்வி. சுயம் சேவகனுடைய அடித்துவத்தை பின்பற்றுவதும் அவர்களை சமாதானப்படுத்துவதற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டுகள் வெளிப்படையாக வெடித்திருக்கிறது. இதை தெலுங்கு தேசம் உணர்ந்திருக்கிறது, நிதிஷும் உணர்ந்திருக்கிறார், பஸ்வானும் உணர்ந்திருக்கிறார். இன்னும் எஞ்சிய ஒரு 2 பேரும் கூட உணர்வார்கள். அநேகமாக ஜாட் அமைப்பை சார்ந்தவர்களும் கூட இவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள், அப்னாதில் இருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் உணர்ந்து விட்டால் இந்த மைனாரிட்டி பாரதிய ஜனதாவால் இதை நிச்சயமாக வெற்றி பெற வைக்க முடியாது. அதே நேரத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல்களில் அவர்கள் ஒருவேளை தோல்வியை தழுவினால் ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இருக்காது, அதிமுக போன்ற கட்சிகள் ஆதரவு கொடுக்காது. இந்த சட்டங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல், அதை போன்ற வக்ஃப் வாரிய சட்டங்கள் இனி அவர்கள் கொண்டு வரப்போகிற இவைகளெல்லாம் வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்றுதான் இப்பொழுது இந்திய அரசியலில் பரபரப்பாக பேசப்படுகின்றது.